வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபய ராஜபக்சவுடன் இணைந்து செய்த மோசடி, அலி சப்ரி மஹிந்த தேசப்பிரிவுக்கு பாரிய சிக்கல். வவுனியா மாநகர சபையின் முன்னாள் மேயர் உட்பட 4 பேரை கைது செய்ய உத்தரவு. அரசியல் தேவைகளுக்காக வழங்கப்பட்ட தேசிய விருதுகளை ரத்து செய்ய விசேட வர்த்தமானி அறிவித்தார். சிறுநீரகத்தை விற்று சட்டத்தரணி கட்டணத்தை செலுத்திய மனதை உருக்கும் சம்பவம். நள்ளிரவில் இடம்பெற்ற கோர விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பலி. எல்னினோ தாக்கம், வடக்கு கிழக்கில் வரலாறு காணாத வெப்பம். பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா. ஈஸ்டர் தாக்குதல் ரகசியங்களை மறைத்தால் இரட்டிப்பு தண்டனை என்று அரசாங்கம் எச்சரிக்கை. சுரேஷ் அணுவின் உண்ணாவிரத ரகசியத்தை உடைத்த அமைச்சர் நலிந்த ஜேதிச. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர், முன்னாள் மாணவிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு தாக்கல். ஊழல் வழக்கில் இந்தோனேசியாவின் முன்னாள் கல்வி அமைச்சருக்கு 10 வருடம் சிறை தண்டனை. கோட்டாபய ராஜபக்சவுக்கு சார்பாக தங்களின் பதவிகளை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தணி மற்றும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சில சான்றாதாரங்களுடன் முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு ஜனாதிபதி சட்டத்தணி அலி சப்ரி, முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்பாளர் மஹிந்த தேசப்பிரிவுக்கு எதிராக செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய விடயங்களாக, ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் சட்டத்தரணி அலி சப்ரி ஆகியோர் தங்களின் அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அமெரிக்க பிரஜையாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட சட்டவிரோதமான சலுகையையும் ஆதரவையும் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர முன்னாள் மேயர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ரத்மல் லலலா தெரிவித்தார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளரால் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய சிசிடிவி உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீசார் சம்பவம் தொடர்பாக முன்னாள் மேயர் உள்ளிட்ட சிலரை கைது செய்ய நீதிமன்றத்தின் அனுமதியினை கோரியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த சேவை மற்றும் அர்ப்பணிப்புக்காக முப்படையினருக்கு வழங்கப்படும் விருதுகள் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதால் அவற்றை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் பல்வேறு பதவிகளை வகிக்கும் உறுப்பினர்கள் நாட்டுக்காக செய்த அர்ப்பணிப்புகளை பாராட்டி வழங்கப்படும் விருதுகள் கடந்த காலத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வந்தன. அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட நபர்கள் மற்றும் மதகுருமார்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில தரப்பினர் என்று அரசியல் தேவைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இவ்வாறான பாராட்டு விருதுகளை ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சகோதரிகளின் கொலை குற்றச்சாட்டு வழக்குக்காக பணம் இல்லாத காரணத்தால் இறுதியில் தன்னுடைய சிறுநீரகம் ஒன்றை விட்டு சட்டத்தரணை கட்டணம் செலுத்திய மனதை உருக்கும் சம்பவம் ஒன்றை உயர் நீதிமன்ற நீதியரசர் யசந்த கோட்டாகோட தெரிவித்தார். நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். சகோதரனின் கொலை வழக்குக்காக சட்டத்தணிகளின் கட்டணங்களை ஆரம்பத்தில் தன் கையில் இருந்த பணத்தில் செலுத்தினார். பின் கையில் இருந்த பணம் தீர்ந்ததும் அவர்கள் வசித்து வந்த காணியை அடகு வைத்தார். அவரிடம் அடகு வைக்க வேறு எந்த சொத்தும் இல்லை. தனது சகோதரரின் வழக்குக்காக திறமையான சட்டத்தணிகள் குழு ஒன்றின் சேவையை பெற்றுக்கொள்ள தனது 2 சிறுநீரங்களில் ஒன்றை விற்று பணம் பெற்று சட்டத்தணிகள் கட்டணத்தை ஒருவர் செலுத்த முற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி கொழும்பு பிரதான வீதியின் பயாகல கட்டுக்குருந்த பகுதியில் பேருந்தொன்று முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். கட்டுக்குருந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றது. முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணொருவரும் சிறுவன் ஒருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மேலும் 2 காயமடைந்ததோடு அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2.8 வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதியும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில், தற்பொழுது பசிபிக் பெருங்கடலில் உருவாகியிருக்கும் எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் பரவலாக உணரப்பட்டு வருகிறது. இதன்படி எதிர்வரும் ஜூலை மாத பிற்பகுதியில் இலங்கையைச் சூழவுள்ள இந்து சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை 1.6 அளவிலும், ஆகஸ்ட் மாத பிற்பகுதியில் அது 2.6 அளவிலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிலப்பகுதிகளில் வளிவெப்பநிலை 2.8 விட கூடுதலாக அதிகரிக்கும். இலங்கை பொறுத்தவரை எல்னினோவின் தாக்கத்தை துல்லியமாக கணிப்பது சவாலானது என்றும் தெரிவித்தார். இந்நிலைமை நவம்பர் மாத இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதோடு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெள்ள இடரை ஏற்படுத்தும் கனமழை பதிவாகும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சுரேஷ் அலைவால் சட்டத்தின்படி இருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் அலை உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உண்மைகளையும் ரகசியங்களையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முற்படுவாரானால் அவர் இரட்டிப்பு தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார்.
சுரேஷ் அலை மட்டுமன்றி இந்த கொடூர தாக்குதலுடன் தொடர்புடைய அதற்கு பின்னணியில் இருந்த அனைத்து நபர்களுக்கும் நீதிமன்றினூடாக தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். குற்றவாளிகள் வரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின்படியிருந்து தப்பிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் அலே முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்பதால் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருக்கிறது. அதன்படி அவர் உணவை உட்கொள்ள தீர்மானித்துள்ளார். அவர் தரப்பிலிருந்து ஏதேனும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நோயாளி என்கிற ரீதியில் அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவக் குழுவினர் தொடர்ச்சியாக அவதானமாகவும் கண்காணித்தும் வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதை கூறினார். சுரேஷ் அலை தற்போது உண்ணாவிரதத்தை கைவிட்டு வாய் வழியாக உணவை உட்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். அவர் உண்ணாவிரதத்தில் இருந்த காலப்பகுதியில் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உணவுகள் மூக்கு வழியாகவும் நரம்பு வழியாகவும் மருத்துவ முறைகள் மூலம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. இதனால் அவரின் ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலில் எந்த ஒரு குறைபாடும் பிரச்சனையும் ஏற்படவில்லை. தற்போது அவர் வழமை போல வாய் வழியாக உணவை உட்கொள்ள தொடங்கியிருப்பது பெரும் வசதியாக அமைந்துள்ளது. அத்துடன் அவருக்கு ஏற்கனவே கண்டறியப்படாத சில நோய்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டு அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சைகளும் தற்சமயம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் முகநூல், டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட 14 பேரை எதிர்மனுதாரர்களாக கொண்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் நிகழ்நிலை காப்புச் சட்டம் கீழ் யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் மனு தாக்கல் செய்துள்ளார். குறித்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மன்று வழக்கை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு தேதியிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதியான சிவசுப்பிரமணியன் ரகுராம் தன்னை துர்நடத்தைக்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலம் தற்காலிக துணை விரிவுரையாளராக கடமையாற்றிய பெண் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தார். இதையடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்தோனேசியாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான கொஜேஜ் அமைப்பின் நிறுவனரும் அந்த நாட்டின் முன்னாள் கல்வி அமைச்சருமான நாடி மகாமிருக்கு ஊழல் வழக்கில் 10 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்து யகார்த்தா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் பாடசாலைகளுக்கு மடிக்கணினிகள் கொள்முதல் செய்த திட்டத்தில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அரசுக்கு சுமார் 120 மில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடையாளமாகவும் இளம் பில்லியனராகவும் அறியப்பட்ட நாடி மகாருக்கு இந்த தீர்ப்பு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டதென்று நாடி மகாரின் தெரிவித்தார். தமக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லாமல் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார்.